பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மீனாவும் செந்திலும் வந்து பைக்கில் வந்துட்டுருக்காங்க ஆஃபீஸ் போகிறதுக்காக. இப்போ மீனாவோட ஆஃபீஸ் வந்துடுறாங்க. வரும்போதே வந்து செந்தில் கேட்குறாரு, "நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன்ல ஹேண்ட்பேக், உனக்கு பிடிக்கலையா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதற்கொன்னே இவங்க சொல்கிறாங்க, "எனக்கு பிடிச்சிருக்கே." அப்படிங்கும்பொழுது, "ஏன் அதை எடுத்துகிட்டு வரல?" அப்படிங்கிற மாதிரி செந்தில் கேட்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, "ரூ. 5000 ஹேண்ட்பேக்கை வந்து சும்மா இதுக்கெலாம் எடுத்துகிட்டு வர முடியுமா? எங்கேயாவது வெளியில் எங்கேயாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போனாக்கா எடுத்துகிட்டு போகலாம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீ எடுத்துகிட்டு போ, அடுத்த மாதம் இதை விட காஸ்ட்லியாக வாங்கி தரேன்." அப்படிங்கும்பொழுது, "என்னது காஸ்ட்லியாவா? என்ன சொல்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன்." அப்படிங்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இறங்குனதும் இவங்க வந்து மீனா வந்து கொஞ்சம் காசு எடுத்து செந்தில் கையில் கொடுத்து, "நேற்று யார்ட்டையும் கடன் வாங்கினீங்கல்ல, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க." அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லை மீனா, அடுத்த மாதம் தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், அடுத்த மாதம் கொடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை." அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு. "இல்லை, பெட்ரோல் இல்லை வண்டியில், அதனால தான்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பணத்தை அவர் வாங்கிக்கிட்டு மீனாவை விட்டுட்டு அவர் ஆஃபீஸ் போயிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா குமார் வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ சக்தி முத்துவேல்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க குமார் வந்து மொற பொண்ணை வந்து தூக்கிட்டு போய் வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு ஊர் ஃபுல்லாக பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு ஒன்று சக்தி சொல்கிறாரு, "அப்படிலாம் கிடையாது, அந்த பொண்ணாக தான் விருப்பப்பட்டு வந்துச்சு, தாலி கூட என் மகன் கட்டல, அது சத்தியமான உண்மை." அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லவும் அவங்களும் சரிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறாங்க. இப்போ வந்து குமாரை வந்து, "சரி, கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிருவோம், ஒரு 6 மாதம் போட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கொன்னே சக்தி சொல்கிறாரு, "இல்லை, கல்யாணத்தை நம்ம இப்போ முடிச்சிடலாம்." அப்படிங்கும்போது, "கேஸு?" அப்படின்னு கேட்குறாங்க பொண்ணு வீட்டில். "கேஸை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்." அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஆல்மோஸ்ட் வந்து முடிகிற மாதிரி எல்லாமே பேசிகிட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குமார் அங்கேருந்து வராரு. வந்ததும் பொண்ணு வீட்டுக்காரங்களை அறிமுகப்படுத்துகிறாரு நம்ம சக்தி. "அப்பா, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாக வாங்க." அப்படிங்கும்பொழுது, "இல்லை, இங்கே பேசு." அப்படிங்கிறாங்க. "இல்லைப்பா, நீங்கள் தனியாக வாங்க." அப்படின்னு குமார் சொல்கிறார். "இல்லைப்பா, நீ எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு." அப்படிங்கும்பொழுது பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, "இந்த மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லைங்க, தயவு செஞ்சு போயிட்டு வாங்கன்னு கையெடுத்து கும்பிட்றாரு. இப்போ பொண்ணு வீட்டுக்காரங்களும் போயிடுறாங்க. சக்தி கேட்குறாரு, "ஏன்டா, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிச்சா? ஏன்டா அப்படி பண்ணுற? உனக்குலாம் வந்து உன் மூஞ்சிக்கு பொண்ணு தரதே பெருசு, நீ பண்ண யோக்கியதுக்கு. அவங்களே வந்து பொண்ணு தரேங்கிறாங்க, நீ என்ன வேணாங்கிற?" அப்படிங்கும்பொழுது, "எனக்கு மனசு சரியில்லைப்பா, என் மண்டையில் 1000 ஓடிட்டுருக்கு, தேவையில்லாமல் என் கல்யாணத்தை பற்றிலாம் இனிமேல் பேசாதீங்க தயவு செஞ்சு." அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பட்டிலே போயிடுறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யா சும்மா இருப்பாங்களா? அங்கேருந்து விடுவிடுன்னு வேகமாக வராங்க. வாசலில் வந்து ராஜும் நம்ம மீனாவும் நிற்கிறாங்க. ஆனால் இவங்க அதையெல்லாம் கண்டுக்காமல் நேராக அரசி ரூமில் போயிட்டு, "அரசி, உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி குமார் வந்து கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டான்." அப்படின்னு அரசிகிட்ட பேசிகிட்டு இருக்கதெல்லாம் ராஜு மீனாவும் வாசல்லேருந்து எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. டக்குன்னு 2 பேரும் உள்ளார வந்துட்டாங்க. "என்ன, எதுக்கு அங்கே உள்ள விஷயத்தெல்லாம் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு மீனா கத்தவும் அங்கேருந்து பழனியும் வந்துடுறாரு. "என்னாச்சு மீனா, என்னாச்சு?" அப்படிங்கும்பொழுது, "இந்த மாதிரி குமார் வீட்டில் அங்கே நடந்ததெல்லாம் கொண்டு வந்து இங்கே அரசிகிட்ட சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு பேசிடுறாங்க. "சரி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி பழனி அவங்களெல்லாம் அனுப்பிட்டு, "சுகன்யாட்ட ஏற்கனவே ஒன்னால தான் பிரச்சனை வந்தது, இதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்." அப்படிங்கும்பொழுது உடனே சுகன்யா சொல்கிறாங்க, "இல்லைங்க, குமாருக்கு வந்து அரசியை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம அரசியை வந்து குமாருக்கே கல்யாணம் பண்ணி வச்சா என்ன?" அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. "தேவையில்லாமல் பேசாமல் இருக்க மாட்டியா? ஏதாவது வம்பு இழுத்துக்கிட்டே தான் இருப்பியா? உனக்கு இதெல்லாம் தேவையா? உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் பாரு. அவ்வளோ ஏன் திரும்பவும் எங்கள் அக்கா கிட்ட நீ அடி வாங்கணும்னு நினைக்கிறியா? ஏற்கனவே வாங்கினதெல்லாம் உனக்கு பத்தல, இதுக்கு மேலேயாவது மரியாதையாக நடந்துக்க, அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் இங்கே வந்து சொல்லாத." அப்படிங்கிற மாதிரி சுகன்யாவை போட்டு திட்டி விட்டுறாரு, கண்டிச்சிட்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து மீனாவும் ராஜும் பேசிகிட்டு இருக்காங்க. ராஜு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததில் நியூஸ் பேப்பரில் டான்ஸ் ப்ரோக்ராம் பற்றி அதை வந்து மீனாட்ட காட்டுறாங்க. "அக்கா, நான் இதில் சேர்ந்துக்க போகிறேன்." அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. யோசித்து தான் முடிவு எடுத்திருக்கியா ராஜு? ஏற்கனவே நீ வந்து இங்கே நீ டான்ஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டதே அத்தைக்கு பிடிக்கவே இல்லை, அதை ஒரு வழியாக நம்ம சமாதானப்படுத்தணும். இப்போ சென்னைனாக்கா அவ்வளோ தூரம் உன்னை விடுவாங்களா? அப்படிங்கும்பொழுது, "அதெல்லாம் பார்த்துக்கலாம்க்கா, அதெல்லாம் அத்தையை சமாளிச்சுக்கலாம்." அப்படிங்கிற மாதிரி ராஜு சொல்கிறாங்க. "சரி, கதிர்கிட்ட பேசிட்டியா, கதிர்கிட்ட சொல்லிட்டியா?" அப்படிங்கும்பொழுது, "அவன்கிட்ட நான் இன்னும் சொல்ல, அவனும் கோவம் தான் படுவான், அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்க." அப்படிங்கிற மாதிரி அதையும் சொல்லிடுறாங்க. சரி, அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் எங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ்க்கு போட்டிருக்காங்கும்போது, "அதெல்லாம் போடலக்கா." அப்படிங்கிறாங்க. சரி, நெட்டில் சர்ச் பண்ணி பாரு அப்படிங்கும்பொழுது சர்ச் பண்ணி பார்த்தா அதுலேயும் வந்து தெரிய மாட்டேங்குது. "இப்போ எப்படி ராஜு?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "அதான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்களாக்கா, அதில் நம்ம கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம்க்கா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியாவது அந்த 10 லட்சத்தை வந்து வாங்கி கதிர்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு
வைக்கிறதுக்காக தான் ராஜி வந்து முயற்சி பண்ணுறாங்க. மீனா வந்து அதுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க. இருந்தாலும் ராஜி போய் எதுலையாவது ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல மீனா வந்து கொஞ்சம் உறுதியாக இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.